பாசிட்டிவ் ராசி அப்படிங்கிற ஆண் ராசி அப்படிங்கிற பகல் ராசி. இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விழா, அவங்க வீட்டுல ஒரு விழா, அதை அழைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அது ஒரு டெமோ மாதிரி யாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக நாம இதை சொல்றோம். அப்படி இப்போ அழைக்க போய் அவங்க எப்படி அழைப்பாங்க, இவங்கள ஒரு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தா எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு பார்ப்போம் நம்ம. இவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு விழாவுக்கு அழைக்க போயிருக்காங்க. யாரு? பாசிட்டிவ் ராசி, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இவங்க அழைக்க போயிருக்காங்க. அழைக்கும் போது சிம்பிளா சாதாரணமா வந்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நெகட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க அப்படி பேசுவாங்க. சாதாரண வந்துருங்க அப்படிம்பாங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் ராசி ஆண் ராசியை சேர்ந்தவங்க எப்படி கூடுவாங்க, ஷூரா வந்துருங்க. அந்த ஷூர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. அவங்க பேசும்போது அடிக்கடி ஷூரா அப்படிங்கறது வந்து அவங்க வார்த்தையிலே வரும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க பாசிட்டிவ் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வர்றது வராதுங்கிறது அந்த தன்மை எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அதை பொறுத்து. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பர்சன்டேஜ்ல இருக்காது. ஒருத்தருக்கு 100% இருக்கும், ஒருத்தருக்கு 80, 60, 40 இப்படி கூட இருக்கும். ஏன்னா அது நிக்கக்கூடிய இடமும் பாசிட்டிவ்ல நின்னாதான் அது வரும். ஷூரா வந்துருங்க அப்படிம்பாங்க. இவங்க அழைக்கப்பட்டிருந்தாலும் நான் இந்த பர்சன் ஷூரா வந்துருவேங்க. அந்த ஷூர் அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பா உபயோகிப்பாங்க. இந்த வந்து ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி சேர்ந்தவங்களுக்கு இவங்களை அறியாமையே இந்த ஷூரா அப்படிங்கிற வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா இவங்க பேச்சுல வந்துடும்.